ஆண்டு விக்கிரவாண்டி மாநாடு முடிவடைந்த பின் அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒருவர் தாவேக தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாவேக உடன்பட்டதாகவும், ஆனால் விஜயின் டிமாண்ட் கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் தகவல் வெளியானது. தாவேகாவுக்கு 80 தொகுதிகள், 2 ஆண்டுகள் முதல்வர் பதவி என்று விஜயின் டிமாண்ட் உச்சத்தில் இருந்தது. ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். அதன்பின் அமித்ஷாவை சந்தித்த அவர் கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்தார். இதையடுத்து ஏப்ரலில் சென்னை வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாக அறிவித்தார். அதன்பின் அதிமுக பாஜகவையும் தாவேக தலைவர் விஜய் விமர்சிக்க தொடங்கினார். அதேபோல் கரூர் விவகாரத்திற்கு பின் தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் தாவேக நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதனை பயன்படுத்தி தாவேகாவை தங்களின் கூட்டணிக்குள் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி முயற்சித்து வருகிறார். தமிழகத்தில் 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஆயத்த பணிகள் அனைத்து கட்சிகளாலும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் 1 வருடத்திற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி கைகோர்த்து விட்டது. ஆனாலும் அவர்களுக்குள் வெளிவராத பல்வேறு சலசலப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் சில சச்சரவு நிலவி வருவதாலும், தாவேகாவின் வளர்ச்சி பெருகி வருவதாலும் இபிஎஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அண்மையில் அதிமுக பிரச்சாரத்தில் தாவேகா கொடி பறந்ததை பலரும் விமர்சித்து வந்தனர். அப்போது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வந்தால் இபிஎஸ் பாஜகவை கழட்டிவிட்டு விடுவார் என்று கூறியிருந்தார். தற்போது இபிஎஸ்ஸின் நிலைப்பாடு தினகரனின் வாதத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது என்றும் சிலர் கூறி வருகின்றனர். இந்நிலையில் தாவேகாவுடன் இணைவது ஏறத்தாழ உறுதியான போதும் பாஜகவை அதிமுக கழட்டிவிட உள்ளதாகவும் முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஓபிஎஸ் டிடிவி உடன் இணையுமாறு பாஜக மேலிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இம்முடிவை இபிஎஸ் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஆளும் திமுக ரகசியமாக நடத்திய கருத்து கணிப்பின்படி நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது. தி பிரிண்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த செய்தியில், இந்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் 23% வாக்குகளை பெறும் என திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே கணித்துள்ளது. கடந்த அக்டோபர் 1 முதல் 9 வரை நடத்தப்பட்ட இந்த உட்கட்சி சர்வே கரூரில் நடந்த விஜய் பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வலுவான ஆதரவு இருப்பதும், திமுகவுக்கு ஒரு முக்கிய போட்டியாளராக அந்த கட்சி மாறக்கூடும் என்பதும் தெரியவந்துள்ளது. 2.91 லட்சம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சரியாக 1245 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. பாஜக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து 35% வாக்குகளை பெற்றாலும், அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்க்கும் போக்கு ஆகியவை இக்கூட்டணியின் வளர்ச்சியை தடுக்கலாம் என்றும் சர்வே கூறுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் சூழ்நிலையில் திமுகவின் வாக்கு சதவிகிதம் 45 குறையலாம். அதிமுக பாஜக கூட்டணி 22% வாக்குகளையும், விஜயின் கட்சி 23% வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு 5% குறையக்கூடும் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கப்படுகின்றன. விஜய் தனித்து போட்டியிடும் போது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் வாக்கு வங்கியும் அவர் பிரிப்பார் என்பதில் எங்களால் பார்க்க முடிந்தது. இந்த ஆய்வு திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை போக்கை காட்டினாலும், நீண்ட கால போக்கில் விஜய் ஒரு சவாலான போட்டியாளராக உருவெடுக்கலாம் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. ஆக மொத்தம் 2026 தேர்தல் திமுகவுக்கே சாதகம் என்ற போதும், விஜயின் தாவேகா அத்தேர்தலில் வாக்குகளை பிரிக்கும் போக்கை கடைபிடிக்க உள்ளது பெரும்பாலும் உறுதியாகியுள்ளது.